விஜய் இன்னைக்கு வீட்டில் எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர வச்சு என்னை பாருங்கள் அப்படின்னு ஃபோன் பண்ணி வர வச்சு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க, என்னென்னு தெரியலன்ட்டு. வீட்டில் உள்ள ரூமில் இருந்து ஒரு சலங்கு சத்தம் கேட்குது. விஜயை வேகமாக வெளியில் வர்றாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. முத்து வந்து இது நம்ம அம்மா தானம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே மயங்கி எல்லோரும் டேபிள் உட்கார்ற மாதிரி காட்டுறாங்க. வேகமாக விஜயை வந்து ஸ்டைலாக பரதநாட்டிய கலையோடு அப்படியே நடந்து வர்றாங்க. அப்படியே ஸ்டைலாக இந்த விஜய் யாருன்னு காட்ட போகிறேன், இனிமே தான் இந்த உலகத்துக்கு அப்படிலாம் பேசுகிறாங்க. நிறைய வசனம் பேசுகிறாங்க. நான் செய்ய எந்த வேலையும் செய்யாததுனால யாருமே என்னை மதிக்கிறதில்ல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்களா ஆண்டி அப்படின்னதும் பயங்கரமாக காமெடி ஆயிடுது. இல்லை நான் சொந்தமாக ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்க போகிறீங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வேகமாக போய் ஸ்ருதி கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க சந்தோஷத்தோட. உடனே வேகமாக விஜயை வந்து சாய்ச்சி என் நல்லது சின்ன மருமகளே அப்படின்னா பேசுகிறாங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சாப்பா அப்படின்னு முத்துலாம் கேட்குறாரு. என்னன்னு தெரியலையேடா அப்படின்னதும் நான் வந்து என்னோடய உழைப்பில் நான் இனிமேல் இருக்கலான்னு நினைக்கிறேன், அவங்கவுங்க வேலை செய்கிறதுனால தான் இந்த வீட்டில் எனக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு வேகமாக பண்ணி திரும்பி அப்படி ஸ்டைலாக முறைச்சி பார்க்குறாங்க. முத்து வந்து நினச்சி பார்க்குறாரு அம்மா வந்து அப்படியே சாமி மாதிரி மாறுற மாதிரி. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பயங்கரமாக காமெடியாக இருக்குது. வீட்டுக்குள்ளே அப்படியே இங்கிட்டாங்கிட்ட நடந்து போகிற மாதிரி, ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. முத்து வந்து இதை நினச்சி பார்க்குறாரு அம்மா வந்து சாமி மாதிரி நிறைய பண்ணுற மாதிரி. அப்புறம் வந்து இவங்க நிறைய அந்த கலைகளை வந்து அப்படியே ஸ்டைலாக பண்ணுறாங்க. முத்து அவங்க அப்பா ரவி எல்லாம் பார்த்துட்டு அசந்தே போயிடுறாங்க. நம்ம அம்மாவும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. நீங்கள்லாம் கம்முன்றுங்க. நான் இப்படி வீட்டில் இருக்கிறனால தான் யாருமே என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாது. நான் இந்த உலகத்துக்கு என்ன யாருன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். அதுக்கு என் பெரிய மருமக தான் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறா அப்படின்லாம் சொல்கிறாங்க. மீனா ஏதோ சொல்ல வராங்க, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நகிழ்ச்சியாகவும் சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப காமெடியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது விஜயா பண்ணுறதை பார்த்து. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க.